ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க டாபிக் வந்து உக்ரைன் ரஷ்யா போர் வந்து 2 வருஷமாக நடந்துட்டு இந்த நேரத்தில் இது வந்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது வந்து பல்வேறு நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை ட்ரை பண்ணாங்க. இதில் வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில் வந்து இந்தியா ஒரு முக்கியமான முன்னெடுப்பு ஏற்படுத்தியிருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில வந்து நம்ம பிரதமர் மோடி அவர் வந்து பயணம் செஞ்சு வந்துருந்தார். அவர் வந்து அவர்கிட்ட எல்லாரும் கேட்டுக்கிற வார்த்தை, இந்தியாவில் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா, முன்னின்று பேச்சுவார்த்தை நடத்தினா இந்த போர் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த பயணம் இருந்துச்சு. அதோடு இல்லாமல் இப்போ வரப்போகிற அக்டோபர் 22 வந்து உலக அளவிலான தேசிய பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது. இந்த கூட்டத்தில் வந்து மோடி கிட்ட நம்ம பிரதமர் மோடி கிட்ட வந்து ரஷ்ய அதிபர் வந்து விளாடிமிர் புட்டின் அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன், அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன், அதனால் இது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிபந்தனைகளை பற்றி நான் பேசுகிறேன், இந்த உக்ரைன் போர் வந்து நிப்பாட்டுறதுக்கான வழிமுறையும் நான் ஆமோதிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது சம்மந்தமான வந்து ஒரு பேச்சுவார்த்தையாக சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து அஜித் தோவல் ரஷ்யாவை சென்றிருந்தார். அங்கே போயிட்டு புட்டின் அவர்கிட்டையும் அந்த நாட்டோட தேசிய சட்ட ஆலோசகரையும் பேசிட்டு இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதுக்கான வரைமுறையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து பிரதமர் மோடியோட ஒரு வார்த்தையாக அங்கே எடுத்து குறிப்பிட்டு வந்திருக்காரு அஜித் தோவல். அவரை பற்றி தான் அன்றைக்கி ஒரு காணொலியே. அஜித் தோவல் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அவருடைய சாதனைகள் வந்து நிறைய வெளி உலகத்துக்கு தெரியாது. அஜித் தோவல் அப்படிங்கிறவர் வந்து இந்திய நாட்டின் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை மிக்க உளவாளி அப்படின்னு சொல்ல பெருமை அடைகிறார். அவர் ஏன் அப்படி வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா, அவர் வந்து 1945 பிறகுறாரு உத்தரகாண்ட் மாநிலத்தில். அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய பள்ளி படிப்பு ஒரு அவருடைய சாதாரண தொடக்க கல்வியெல்லாம் முடிச்சுட்டு ராஷ்ட்ரிய மிலிட்டரி ஸ்கூல் அப்படின்னக்கூடிய சுதந்திர இந்தியாவோட ஒரு ராணுவ பள்ளியில் வந்து சேர்றாரு. அங்கே வந்து படிப்பு முடிக்கிறாரு. அது முடித்த உடனே ஐஏஎஸ் நம்ம எக்ஸாம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து 1968 அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அவர் நேரடியாக வந்து ஐபிஎஸ்ஸாக வந்து பதவிக்கு வராரு. அப்போ வந்து ஆரம்பிக்கிற அவருடைய பணி, போலீஸ் பணி. அவருடைய பணி வந்து உள்ள நுழைஞ்ச ஒரே கொஞ்ச நாள்லேயே பார்த்தோம்னாக்கா இந்த பக்கம் வந்து பஞ்சாப்லேயும் இந்த கடைசியில் பார்த்தோம்னா மிசோரம்லேயும் வந்து ஒரு கலவரக்காரர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. அதாவது வழக்கம் போல தீவிரவாத கும்பல் தான் நாட்டுக்குள்ளே இருந்துட்டு பிரிவினை ஏற்படுது. இந்த பக்கம் பஞ்சாப் பக்கத்தில் என்ன இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தானுக்குள்ளே இருந்து ஊடுருவி வரக்கூடிய தீவிரவாதிகளாக இருக்கட்டும், அந்த பக்கம் மியான்மர் பர்மா பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த தீவிரவாதிகளோட கும்பலோட சதித்திட்டங்களையும் வந்து கண்டறிஞ்சு அவங்ககிட்ட நேரடியான ஒரு பேச்சுவார்த்தையை பேசி பார்த்துட்டு அது தீர்வுக்கு வராது அப்படிங்கிறதுனால அங்கே நேரடியாக என்ன பண்ணுறாரு, அவருடைய நேரடியான ஆக்ஷனுக்குள்ளே இறங்குறாரு. அப்படி இறங்கி அதிரடியான திட்டங்களை போட்டு அவங்க எல்லாத்தையுமே அவர் கொடுக்குறாரு. அதான் அவருடைய முதல் பணியாக இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தோம்னா அவருடைய பணி தொடர்ந்து அதிரடியான பணிகளாகவும் இருக்குது, மிகப்பெரிய சாதனைக்குரிய பணிகளாகவும் இருக்குது. இதே நேரத்தில் தான் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் மூலமாக அவருக்கு வந்து காவல் பணிக்கான போலீஸ் மெடல் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோம்னாக்கா அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கௌரவம் வந்து பார்த்தோன்னா அந்த இளம் வயசுலேயே வந்து கிடைக்கக்கூடிய கீர்த்தி சக்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு உயரிய விருது. ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் யாரும் வாங்காத ஒரு விருதை வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பணி அடுத்த லெவல் போகுது. 1971 அப்போ தான் இந்திய சீன போர்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த சேம் டைம் வந்து நிறைய கலவரங்கள் பண்ணாங்க, நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விமான கடத்தலோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட தீவிரவாதிகள் வந்து இந்திய விமானத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா கடத்திட்டாங்க. அந்த கடத்தின அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாத்தையுமே முக்கியமான ஆலோசகர்கள், சட்ட ஆலோசகர்கள் நிறைய பேர் வந்து அந்த விமானத்தில் மாட்டிருக்காங்க. அவங்க மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் இவர் முறையில் தான் ஆகுது. இவர் கூட சேர்ந்து ஒரு 3 பேர் இருந்து அந்த பேச்சுவார்த்தை அவங்க நேரடியாக பேசுவாங்க, எவ்வளவு பேசுவாங்க இல்லையா, என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. அவங்களுடைய டிமாண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த கேட்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து 1921 நடக்கக்கூடிய அந்த விமான கடத்தல அஜித் தோவலோட அப்பாவும் சிக்கிருக்காரு. இந்த நேரத்தில் வந்து அவருடைய மனநிலை என்னவா இருக்கும், அப்பாவையும் காப்பாற்றணும், நாட்டோட முக்கியமான இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிற மனநிலையில் நல்ல எவ்வளோ தெளிவாக பேச முடியுமோ தெளிவாக பேசி அந்த திட்டத்தையும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாகவே இங்கிருந்து அந்த நேரத்தில் வந்து சில தீவிரவாதிகளை வந்து விட்டு கொடுத்து அவங்க எப்படி மறுபடியும் மடைக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அவங்களை விட்டு கொடுத்து அவங்களை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதே மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்களே வந்து அவங்க நாட்டுக்குள்ளே போயிட்டு அதே தீவிரவாதிகளை வேற ரகமாக பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுவும் வந்து இவருடைய சாதனை தான். இந்த தொடர்ந்து 1971 1999 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 முறை இந்த விமான கடத்தல் சம்பவம் வந்து முயற்சி பண்ணாங்க. அத்தனையும் வந்து இந்த முறை கொண்டு வந்து இது எப்படி பண்ணாங்கன்றத அடிப்படையை வச்சு இதுக்கு முன்னாடி எத்தனை திட்டங்களை தீட்டினாலோ அத்தனை திட்டங்களையும் வந்து முறியடிக்கிறதுக்கான எல்லா திட்டங்களையும் இவர் தான் வைத்தார். இவர் வந்து அதிபுத்திசாலியாகவும் இருப்பார், ரொம்ப சூசகமாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவார். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவராக இருந்தார். இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வு தரப்படுது. 1984 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே இருக்குது. இந்தியாவுக்குள்ள இருந்து பிரிவினை உண்டாக்கக்கூடிய ஒரு வகையான பிரிவினர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெவ்வேறு நாடுகளை போய்கிட்டு இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கடவுள் தூண்டி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து மக்களை சேர்த்துக்கிட்டு வந்து பிரிவினை ஏற்படுத்துறது அவங்களுடைய வேலையை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம அஜித் தோவல் வந்து அந்த இடத்துல அந்த மாதிரியான பிரச்சனை தீர்க்கிறதுக்காக அனுப்புறாங்க. அவர் போய் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அந்த தீவிரவாதிகளை எப்படி ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சாக வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் மூலமாக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு டீமில் நேரடியாக அந்த தீவிரவாதிகளோட நடவடிக்கை என்ன, செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது நேரடியாக கண்டறிஞ்சு அவங்க சுத்தமாக ஒழிச்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
ஒவ்வொரு திட்டமும் ரொம்ப பார்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு. இதே சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா மியான்மரில் வாழக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நாகாலாந்தை சேர்ந்த ஒரு சோசியலிஸ்ட் குரூப் வந்து என்ன பண்ணுதுனாக்கா, இரு நாடுகளுக்கு நடுவில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கலவரத்தை தூண்டுறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த பிரச்சனையை வந்து நேரடியாக போயிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, தல்பீர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரி வச்சுக்கிட்டு ரொம்ப சூழ்ச்சி முறையில் அவங்க வந்து திட்டத்தை முறியடிக்கிறார். ஆனால் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுறது தயாராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அதையும் வந்து சத்தமே இல்லாமல் அதை செஞ்சு முடிக்கிறாரு. அவங்கள வந்து கட்டுப்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட 20-30 பேர் வந்து அந்த கட்சியாளர்களையும் சூழ்ச்சியாளர்களையும் வந்து ராணுவத்து மூலமாக சுட்டு கொல்லப்படுது. இது வந்து அந்த நாடு மறுக்கும். ஆனால் இது வந்து செஞ்சு முடிச்சது அஜித் தோவல் அவர்கள் தான். இது வந்து எப்பவுமே வந்து எதிர் நாடுகள் என்ன பண்ணாக்கா, நம்ம என்ன ஒரு சாதனை பண்ணாலுமே அந்த சாதனை வந்து அவங்க செய்யவே இல்லை, அவங்களால நடக்கவே இல்லை, அவங்க வந்து செய்யவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ சமீபத்தில் இந்திய சீன எல்லையில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துச்சு. ஒரு முக்கியமான ஒரு படத்தாக அந்த படத்தாக நடந்த சண்டையில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவங்க வந்து 40 பேர் உயிரிழந்தாங்க. நம்ம ஆளு 20 பேர் இறந்துட்டாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுக்கட்டில் வந்து 2 பேர் 3 பேர் தான் இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு பச்சையாக உபயோக சொன்னாங்க. ஏன்னா அவங்க நாட்டில் இது நடக்குது, அவங்க ஆளுங்க இறக்குறாங்க விஷயத்தை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் இந்தியா மட்டும் குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க வேலையே இல்லாமல் மக்களை வந்து எப்பவுமே இந்திய நாட்டை வந்து மட்டுப்படுத்துறதையும் மடத்துறதையும் வந்து குறிக்கோளாக வச்சிருக்காங்க. இவங்க இன்னும் சில நாடுகள் இருக்காங்க, முக்கியமான வளர்ச்சி நாடுகள் சொல்லி சில பேர் இருக்காங்க. அவங்க இந்தியாவோட போக்கு எப்பவுமே வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. எப்போ அவங்க வளர்றாங்களோ அப்போ அவங்களை வந்து தடுக்கிறதும், அவங்களை பிரச்சனை பண்ணுறதும், அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையான பொருளாதார ரீதியாக நெருக்கடி கொடுக்கறதும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இதே சமயத்தில் வந்து இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கக்கூடிய அஜித் தோவல் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்து கடந்து ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போய் இந்தியாவுக்கு எதிரான சதித்திட்டங்களை வந்து முறியடிப்பார். அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா பாகிஸ்தானில் கூட நம்ம அஜித் தோவல் போயிட்டு வந்து குறிப்பிட்ட ஒரு இடங்களில் வந்து பதுங்கி இருந்து அவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதி குரூப்பை வந்து கண்காணித்து அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து இந்திய நாட்டுக்கு தொடர்ந்து தகவல் அளிச்சுட்டு இருந்தார். நம்ம இதெல்லாம் பார்த்துப்போம் இல்லையா, காப்பான் படத்தில் ஒரு குறிப்பிட்ட சீனில் வந்து சூர்யா செஞ்சிருப்பார், அந்த வேலையை செஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க, எஸ்பிஜியில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்க இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய நாட்டு உளவுத்துறைக்கு தகவல் சொல்லுவாங்க. அதன் மூலமாக இந்தியா வந்து அதுக்கேற்ற தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த மாதிரி வேலைகள் வந்து நம்ம அஜித் தோவல் செய்யறதுல திறமையான ஒருத்தராக இருந்தார். எந்த இடத்துலையுமே வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை செய்யறது ரொம்ப புத்திசாலியாக திறமையானது. அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எப்பவுமே ஒரு வாய்க்கா வரப்ப தகராறு அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே நம்ம இருப்பாங்கன்னா, இந்த திபெத் எல்லை, இந்த பக்கம் பூட்டான், இந்த நேபாள எல்லையெல்லாம் திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் எல்லை சொல்லி அருணாச்சல் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசில் சில பகுதியில் வந்து எல்லை பகுதியில் வந்து இது எங்களுடைய இடம், எங்களுடைய மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சீனர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த சிக்கிம் மாநிலத்தை வந்து தங்களுடைய எல்லை பகுதியாக இருந்த எல்லை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இந்த அதே சமயத்தில் வந்து அஜித் தோவல் வந்து அதே அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி பணியில் இருக்காரு, அதாவது ஸ்பையாக தான் இருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, அந்த எல்லைக்குள்ளே ஊடுருவி போயிட்டு ஒரு நிலத்தடி வாழ்க்கை வாழ்ந்து சீனாவோட முக்கிய திட்டங்கள், முக்கிய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே இந்திய நாட்டுக்கு தெரிவிச்சுக்கிட்டு சிக்கிம் நாட்டுக்கும் சிக்கிம் மாநிலத்துக்கும் வந்து அவங்களுடைய சதி வாய்ப்பின் வலைகளை வந்து விவரிக்கிறாரு. இது மூலமாக வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து சிக்கிம் வந்து நம்ம இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இணையத்துக்கு காரணமாக இருந்தாலும் அஜித் தோவலுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கும் இருந்திருக்குது அப்படிங்கிறத நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் 2014 பார்த்தீங்கன்னாக்கா ஈராக் நாட்டில் மாட்டிட்டு இருந்த கிட்டத்தட்ட ஒரு 40-50 நம்ம நாட்டை சேர்ந்த நர்சங்கள்லாம் போய் மாட்டிட்டாங்க. சிவிலியர் வழியா அவங்க போய் மாட்டிட்டாங்க. அங்கே நடக்கிற கிளர்ச்சிகளையும் போர்வழியும் மாட்டிட்டாங்க. இந்த நேரத்தில் அவர் வந்து ஈராக் அரசுமுறை பயணமாக போயிட்டு அந்த நாட்டு அரசர்களிடையும் அந்த நாட்டு ஆலோசனை பேசி அவங்க வந்து பத்திரமா இந்தியாவை கொண்டு வர மிகப்பெரிய பங்கு இதனுடையது. 2014 வந்து நம்ம உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். உரி தாக்குதல் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம ராணுவ தளவாடங்களை உள்ள போயிட்டு ராணுவ அதிகாரிகளையும் ராணுவ வீரர்களையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா நைட்டாக குளத்தனமாக வந்து உள்ள நுழைஞ்சு கொண்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அடிப்படையில் வந்து இதுவும் ஒரு அதிகாலை வேலை, ஒரு காலையில் 2 to 3, 4, 5 அந்த டைமுக்குள்ள பார்த்தோம்னாக்கா சரியான திட்டம் வந்து எந்தெந்த நேரத்தில் கரெக்டாக எந்தெந்த இடத்துல வந்து அந்த தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தான் எல்லையில் வந்து பதுங்கியிருக்காங்கிற பகுதி வந்து தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக தேர்ந்தெடுத்து அந்த லொக்கேஷன்லாம் அங்கே இருக்கக்கூடிய நம்ம தோவலோட பஞ்சுவாலிட்டிஸ் இந்த இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக வந்து தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில் போயிட்டு வந்து தாக்குதல் நடத்தி ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை பண்ணாங்க. அதிகாலையில் போயிட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு 4 வகையான இடங்களில் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்தி அங்கிருந்து ஒட்டுமொத்த தீவிரவாத மூலியம் முடிச்சுக்கிட்டு அந்த தீவிரவாத தளவாடங்கள் மொத்தமாக அடிச்சுட்டு வந்தது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்க முடிச்சு. அது பாகிஸ்தான் இல்லவே இல்லைனாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து சேட்டலைட்டோட செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு அது உண்மைதான் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே வந்துச்சு. அதே போல் பார்த்தோம்னா 2019 பாலக்கோட்டில் வந்து ஒரு வெடிவிபத்து ஏற்படுத்தினாங்க. இதே தீவிரவாதி கூட்டம்னா வெடிவிபத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் வந்து நம்ம பகுதியில் இருந்தாங்க. அதுக்கு அவங்கள ஒழிச்சு வரக்கூடிய ஒரு திட்டத்துக்கான ஒரு வழிமுறையாக பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு விதமான நேரடியான வான்வெளி தாக்குதல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 அபிநந்தன் உட்பட சில ராணுவ விமானங்கள் வழியாக வந்து போயிட்டு அந்த பகுதியில் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. இதில் வந்து துரதிருஷ்டவசமாக என்ன பார்த்தோம்னா அபிநந்தன் வந்து அந்த பாகிஸ்தான் மாகாண எல்லையில் வந்து மாட்டிட்டாரு. அவர் வந்து மீட்டெடுத்தாகணும், வேறு வழி இல்லை. போன 3 பைலட்ஸ்லாம் திரும்பி வந்துட்டாங்க, ஆனால் ஒருத்தர் மாட்டிட்டாரு. வேறு வழி இல்லாமல் அவர் மீட்டெடுத்தாகணும். ஆனால் பாகிஸ்தானுக்கு எப்பவுமே நம்ம தொடர்பில் எப்பவுமே ஒரு பயந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதமராக இருக்கட்டும், சட்ட ஆலோசகர் அஜித் தோவலாக இருக்கட்டும், இல்லை வந்து வெளியுறவுத்துறை கொள்கை ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடிய நம்ம சோசியல் மீடியாவில் அன்போடு அழைக்கப்படக்கூடிய வாத்தி ஜெய்சங்கர், அவர் வந்து ரொம்ப தெளிவாக விவரங்கள் வந்து வெளிநாடு பயணங்களில் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்கத்து நாடுகள் எல்லாமே நட்பு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. அப்படி தான் இப்போ நமக்கு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளும் ஆப்பிரிக்கா நாடுகள் வந்து எல்லா நாடும் நிராகரிப்பாங்க. அந்த நாட்டு மக்களை கூட வந்து
நம்ம போயிட்டு அவங்க கூட ஒரு தேசிய பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், நட்புறவுக்கான ஒப்பந்தங்களை கையெழுத்துறதா இருக்கட்டும், அவருடைய வளர்ச்சி பாதைக்கு நம்ம உதவதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணி எல்லா நாடுகளையும் வந்து நெருக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுட்டு வந்தவங்க இந்த 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த வெளியுறவு கொள்கையில இப்போ நடக்கிற அந்த சென்டர் சாதனைகள்லாம் வந்து வெளியே சொல்ல முடியாத விஷயம், பெருமையாகவும் நினச்சிக்கலாம். இவங்கெல்லாம் மூலமாக இது மாதிரி நடந்ததுனால இப்போ அமெரிக்கா எந்த நேரத்தில் வந்து இவர் வந்து அபிநந்தன் வந்து பாகிஸ்தான் மாட்டும் போது கூட எல்லா நாடுகளும் என்ன சொல்கிறாங்கக்கா, அபிநந்தனை விடுதலை பண்ணி ஆகணும், இல்லைனா வந்து பாகிஸ்தான் மிகப்பெரிய விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்தியா போன்ற ஒரு மிக சிறந்த நாட்டோட ஒரு குடிமகனை வந்து அங்கே வச்சிருக்கிறதே தப்பு, அவருக்கு தண்டனை கொடுக்கறதும் தப்பு. முடிஞ்ச வரைக்கும் 3 நாடுகள் இருக்கக்கூடிய தீவிரவாத இருக்கும்போல நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கணுமே தவிர அவரை வந்து தடுக்கிறதோ அவரை வந்து பிடிச்சி சித்திரவதை பண்ணுறதோ வந்து கூடாத ஒரு விஷயம் சொல்லிட்டு நிறைய நாடுகளில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு குரல் ஏற்படுத்துறாங்க. இதில் முக்கியமாக இந்த நேரத்தில் ரஷ்யா ஆதரவு குரல் ரொம்ப அதிகம். இதே சமயத்தில் பார்த்தோம்னா அமெரிக்கா எல்லா நாடுகளிலிருந்தும் முக்கியமாக வந்து நம்ம நாட்டுக்கு இந்த நேரத்தில் ஆதரவு குரல் கிடைச்சது. இதில் வந்து அமெரிக்க நாட்டோட வெளியுறவு கொள்கையோ சம்மந்தப்பட்ட அதிகாரியும் சரி, சட்ட ஆலோசகரும் சரி, அவர் என்ன பண்ணாருனாக்கா நேரடியாகவே பகிரங்கமாக பாகிஸ்தான் எச்சரிக்கை கொடுக்குறாரு. நீங்கள் மட்டும் அபிநந்தன் வெளியே விடலாம்னாக்கா நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து கிரேட் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க. கிரேட் லிஸ்ட்னாக்கா தீவிரவாதிகளுக்கு அடைக்கலுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய உதவிகள் எல்லாமே தடுக்கப்படும், நேரடியாக உங்களுக்கு வந்து நாடு தாக்குதலுக்கு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி நேரடியாக மிரட்டுறாங்க. இந்த மிரட்டுற நேரத்தில் அவங்களும் படிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா அபிநந்தனை ஒரு எப்படி அங்கே கொண்டு வரணுமோ அவர் ராஜமரியாதை கொண்டு வந்து சேர்த்தாங்க. இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் வந்து மூல காரணமாக இருந்தவர் நம்ம அஜித் தோவல் அவர்கள் தான், இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். இவர் தான் நியாயமாக பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து 2018 வந்து அவருக்கு வந்து எஸ்பிஜி டைரக்டர் அப்படி பொறுப்பு கொடுக்கப்படுது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பிரதமர் பக்கத்தில் இருப்பாங்க, ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எஸ்பிஜினா உங்களுக்கு தெரியும், தேசிய பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஸ்பெஷல் ப்ரொடெக்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் அவ்வளோ பிரதமராக இருக்கும். மிகப்பெரிய ஒரு படையே இருக்கிற மாதிரி, ஒருத்தர் இருந்தால் கூட படையே இருக்கிற மாதிரி. இவர் ஆல்ரெடி வந்து என்ன வந்துருக்காரு, ஐபிஎஸ் வந்துருக்காரு, ராவல் வந்துருக்காரு, அப்புறம் பார்த்தா ஸ்பையாக இருக்காரு, எஸ்பிஜியாக இருக்காரு, ரகசிய உளவாளியாக இருந்தது. எல்லாமும் இவருடைய திறமையை வந்து பாராட்டுக்கு வார்த்தை கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பிரதமர் கூட இருந்துட்டு சட்ட ஆலோசகராகவும் இருக்கிறார் அப்படின்னும் போது, தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் இருக்கிறாரும் போது எவ்வளோ பெரிய பலம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தில் வந்து படத்தை பார்க்கக்கூடிய சினிமா ஹீரோஸை நீங்கள் பெருசாக பார்த்துட்டு இதே சமயத்தில் தான் இவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களும் இருக்கிறாங்க. இவங்க மாதிரி இன்னும் நிறைய வந்து ஹீரோஸ் வந்து நம்ம கவனிக்க தவறிட்டோம். இவங்க தான் உண்மையான ஹீரோஸ். முக்கியமாக நியாயமாக பார்த்தோம்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோஸ் யார் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்காக எல்லையில் போராடிட்டு இருக்கிற ஒவ்வொரு இந்திய நாட்டு ராணுவமும் ராணுவத்தை சேர்ந்துருக்கிற அந்த படை தளபதியும் இந்த படை வீரனும் நமக்காக போராடிட்டு இருக்கிற இந்த எஸ்பிஜி டீம்ஸும் பல்வேறு வகையான பாதுகாப்பு செயல்பட்டு ஈடுபட்டு இருக்கிற நம்ம வீரர்களும் இவங்க தான் உண்மையான ஹீரோஸை தவிர படத்தில் வந்து சினிமாவுக்காக வந்துட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு அந்த சினிமா சீனில் வந்து நான் பெரியாள் நீ பெரியாள் காட்டிக்கிறதாகட்டும். இந்த சீனில் பாருங்கள், படத்தில் பாருங்கள், எல்லாமே டிராமேட்டிக்கல் தான். நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போட போகிறதில்ல, அப்படி டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த டச்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி 15 அடி பறந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோப்பிங் சிஸ்டம் தான். அது எல்லாமே நீங்கள் வந்து படத்தை வந்து அப்படி கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உண்மை அப்படிங்கிற மாதிரியான தோட்டத்தை கொடுக்குது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் ஐடியா போட்டு அவனை வந்து வேலை லெவலில் கொண்டு போய் காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஈடுபட்டு இவங்க தான் ஹீரோஸ், இவங்க தான் வந்து நமக்கு தலைமுறை தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு போயிடுறீங்க. இது ரொம்ப தவறான அணுகுமுறை. உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க. நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரலாற்றுக்கு முன்னாடியும் சரி, வரலாற்று பிறகும் சரி, இன்றைக்கும் சரி, மிகப்பெரிய ஹீரோஸோட கதைகள்லாம் அழகாக புக்கில் அப்படி பொதிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதை வெளியே கொண்டு வரது நம்மளால முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டு கமெண்ட்ஸில் கேட்டிங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் அந்த தலை சிறந்த ஹீரோக்களோட வாழ்க்கை வரலாறை நம்ம கொஞ்சமாக பார்க்கலாம். விரிவாக பார்க்கணும் சரி, குறைவாக பார்க்கணும் சரி, ஷார்ட்டாக சொல்லணும் சரி, ட்ரை பண்ணுறேன் நான் சொல்கிறதுக்கு. நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணுனாக்கா இந்த வீடியோஸை பார்த்த பின்னாடி கமெண்ட்ஸில் அடுத்து யாரை பற்றி சொல்லலாம் பேசலாம் அப்படிங்கிறது ஒரு தகவல் கொடுங்க. அவங்களை பற்றி ஆராய்ச்சி நம்ம பேசுவோம். நான் என்ன இந்த காணொலி மூலமாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு திறமையான ஒரு மனிதர்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அதை திறம்பட செய்வார். அதை வந்து ஒரு நாட்டுக்கே முன்னுதாரணமாக செய்வார். இது என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அது மூலமாக தான் அந்த அக்டோபர் 22 வந்து ஒரு மாநாடு கூட்டம் போடுறாங்க. இந்த பிரிக்ஸ் மாநாடு மட்டும் தொடர்ந்து கூட்டணியிலிருந்து நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்து உயர்ந்து வருது அப்படின்னாக்கா நிச்சயமாக வருங்காலத்தில் இப்போதைக்கு நம்ம பிரதமர் சொல்லக்கூடிய 2047 வருஷத்தில் வந்து அதாவது 100 ஆண்டு கிடைக்கும்போது இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நாடாக எல்லா நாடுகளுக்கும் தலைமை இருக்கக்கூடிய வளர்ச்சி நாடாக மாறுகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டங்கள் வகுத்து செயல்பட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து அந்த பாதையில் வந்து பயணிக்கணும். இந்த நேரம் வந்து சினிமா போன்ற விஷயங்களை தலையிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சந்திச்சுக்கிட்டு நம்மளுடைய சூழ்நிலையை மறந்துட்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து ரொம்ப கவனமாக நம்ம படிப்பு நம்ம சூழ்நிலை இதை பற்றி ரொம்ப கவனமாக யோசிக்கணும். அப்படின்னாக்கா இந்த மாதிரியான மிகப்பெரிய தலைவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம வந்து படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது மூலமாக ஒரு சின்ன உபயோகம் ஏற்பட்டு நம்மளும் வந்து மிகப்பெரிய படைப்புகள் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி நான் உருவாக்குறத விட என்னால் முடிஞ்ச மாதிரி சிம்பிளாக பண்ணேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து ட்ரை பண்ணுறேன். சில இன்னும் நிறைய மிகப்பெரிய ஹீரோஸ் எல்லாம் வாழ்க்கையில் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி மிலிட்டரியில் சாதிச்சவங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இனிமேல் பேச முடியும்னு நினைக்கிறேன். அப்படி பேசுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா கட்டாயம் நான் பேசுகிறேன். அது எப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னாக்கா நான் இனிமேல் தொடர்ந்து வந்து அந்த மாதிரி ஒரு தினம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ராணுவ வீரரையோ மிகப்பெரிய சாதனை செஞ்ச மிகப்பெரிய நம்ம ஹீரோவை மதிக்க தவறவிட்ட அந்த அதிகாரிகளையும் நினைவு கூற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்து பார்க்கலாம். இது இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து இந்தியா வளர்ந்து வரும் நாடு அப்படிங்கிறத விட கிட்டத்தட்ட பொருளாதாரத்திலேயே வந்து கிட்டத்தட்ட முன்னேறி வந்துட்டோம், 3வது இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நிதி நிறுவனம் சொல்லியிருக்காங்க.
அந்த அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா நம்ம வேகமாக முன்னேறி வந்துட்டு இருக்கிறவங்க 2044 உங்களுக்கு வளர்ச்சி ஆகும் அப்படிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் விரைவாக ஆகிடும்ன்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சமாக வருது. இந்த நேரத்தில் உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாருமே நல்லா படிக்கணும், நல்லா கவனமாக இருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல தொழிலையும் துறையும் தேர்ந்தெடுங்க, அதில் கவனத்தை செலுத்துங்க. அதன் மூலமாக நீங்கள் வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் வந்து அதிகபட்சம் காணொலியிலையும் வந்து அதிகமாக வந்து டிவிலையும் பார்க்கறத விட ஒரு நல்ல புக்கை தேர்ந்தெடுத்து படிங்க, ஒரு லைப்ரரிக்கு போங்க, ஒரு நல்ல ஒரு தலைவரை பற்றியான பாடங்களை படிங்க, அவங்க வாழ்க்கை வரலாறு படிங்க, உங்களுக்கு உத்வேகம் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் மிக சிறந்த ஒரு வருங்கால தலைமைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு அளவு திறமையை உங்கள்கிட்ட புரிஞ்சிருக்கும். இந்த கொஞ்ச காலமாக வந்து பார்த்தா சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுனாக்கா, இந்தியர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இந்த மொபைல் அடிக்ஷன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாதையில் போயிட்டு இருக்காங்க. இதில் 6 to 8 மணி நேரம் வந்து தொடர்ந்து இன்டர்நெட்லையும் மொபைல்ஸ்லையும் தொடர்ந்து பார்வையை செலுத்திட்டு இருக்காங்க. இதன் மூலமாக அவங்க கண்ணுக்கும் அவங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஆளாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருந்து இது வந்து சீக்கிரம் நீங்கள் எவ்வளோ வேகமாக குறைக்கணுமோ அவ்வளோ வேகமாக குறைச்சிக்கிட்டு தேவையான தகவல் மட்டும் தேர்ந்தெடுத்துக்குங்க, தேவையான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அது தேவையில்லாத விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் சினிமா, நாடகம், அந்த தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுங்க தவிர்க்கிறதுக்கான வழிமுறை செய்யுங்க. அதுதான் நல்லது. ஜெய்ஹிந்த்.